எத்த எத்த வாமா சரோஜா, உங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்துட்டியா? ஆமா ஆமா போயிட்டு வந்தாச்சு. வீடெல்லாம் என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? பெருக்கி விட வேண்டியதானே? இம்மா இப்பதாம்மா பெருக்குனே, நல்லா தானே இருக்கு. எங்க நல்லா இருக்கு, ஒரே குப்பையும் தூசியுமாலாம் இருக்கு. என் பிள்ளைகள் இருக்கும்போது இப்படியே கிடந்து நான் எப்பவுமே நீட்டா வச்சிருக்கேன்னு நினைப்பேன். என் வீட்டுக்குள்ள வந்து யாராவது காலை வச்சாச்சுன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும். இப்போ ஒரே மண்ணா ஒட்டுது. நீங்க தூக்க லட்சணமே சரியில்லை. இருக்க இடத்த நல்லா ஒழுங்கா தூத்து பறிக்க வச்சுக்கிடணும். யாராவது திடீர்னு வந்து என்ன நினைப்பவன்? சரிம்மா, நீ சொல்லவே வேண்டாம், நான் தூத்து பறிக்க தான் வச்சிருக்கேன். உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, எப்படிமா இருக்கா உங்க அம்மா? நல்லா தான் இருக்காவே. ரூபாய் கேட்கணும்னு போனியம்மா, தந்தாவளா? அவகிட்ட போய் நான் என்னத்தை கேட்க? பெத்த பிள்ளை தாக்கி கொடுக்கணும். எல்லாருக்கும் உங்க அளவுக்கு அதிர்ஷ்டம் வருமா? உங்க பிள்ளை வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு உழைச்சி அனுப்பிட்டு இருக்காவே. எங்க அம்மைக்கு அப்படியா? அதனால கேட்க மனசு இல்லாம திரும்பி வந்துட்டேன். பசியோட வந்தியம்மா? எதுக்குமா அந்த அடுப்பங்கரைக்கு போட்டு போனா? நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கியம்மா, நானாவது சமைச்சு வச்சிருப்பேன்ல, பூட்டாவும் இருந்தீன்னா. ஆமா, உங்களுக்கு ஒரு தானமா சமைக்க தெரியல. பூட்டாவும் போட்டு போனா மொத்தத்தையும் போட்டு சமைச்சு வச்சிருப்பிய. நாளைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய நான் யோசிச்சு வச்சு சமைச்சிட்டு கிடக்கேன். அதனால தான் வந்து சமைச்சிக்கலான்னு போனேன். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு என்ன பண்ண? என்ன சமைப்பேன், சாயங்காலம் ராத்திரி சாப்பிடலாம். இல்லம்மா, பூமாரி பிள்ளை தான் பசியில அழுது இருந்து. சின்ன பிள்ளை பத்தியா? ஆமா, பூமாரி பிள்ளை மட்டும் தான் பிள்ளை. என் பிள்ளை இல்லையோ? என் பிள்ளையும் சின்ன பிள்ளை தான். என் பிள்ளையும் பசியோட தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண? சமைச்சு தான் கொடுக்க முடியும். பெத்த பிசாசு நம்மளை காட்டி கொடுக்குதே. சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து உளருவாய். ரிங்கிமா சாப்பிட்டியா? அப்படியா? ரிங்கி குட்டி சாப்பிட்டுட்டா? அதே ஒண்ணும் இல்ல, ரிங்கி பசிக்குதுன்னா வரவில்ல. அதான் அந்த ஹோட்டல்ல ஜொத்தல நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, பிள்ளை பசியில தானே கேட்டிருப்பா, கொடுத்தது நல்லதுதான். ஆனா அதே மாதிரி தானம்மா பூமாரி பிள்ளைக்கும் பசிக்கும். நீ சமைச்சு இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுமா. சமைக்க எனில அந்த மாதிரி போறதா இருந்தா பூட்டாம போமா சமையல் கட்ட. ஒரு அவசரத்துக்கு கூட பச்சை பிள்ளைக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாம பாத்துட்டு உட்கார்ந்துருந்தோம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி செய்யாத. அப்படின்னா நான் உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தின்னு சொல்றீங்களோ? உடனே வந்துடலாம், வந்து சமைச்சு தரலாம் தான் போனேன். போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. அதுக்கு இப்படிலாம் பேசி என்ன நினைச்சு கூட வைக்கல. நான் ஒன்னும் தப்பா சொல்லலம்மா. இனி போகும்போது அந்த அடுப்பாங்கரையே பூட்டாம போ. பாவம் பச்சை பிள்ளைல அது துடின்னு துடிச்சு போயிட்டு. ஆமா, அவ மாமியார் வீட்டுல மட்டும் அப்படியே 3 வேளைக்கு வரிசையா சாப்பிட்டுட்டு தான் கிடந்தாவ. அவ என்னைக்கு அவ வீட்டுக்கு போறா? ஏம்மா அதான் சொன்னேனேம்மா, புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான். அவ புருஷன் வந்தாதாம்மா அவ போக முடியும். அது வரைக்கும் அவ நம்ம வீட்டுல தான் இருப்பா. என் மொவன்ட்டு சொல்லிட்டு தான் அவளை வர சொன்னேன். ஓஹோ, பெரிய ஆபீசர்ட்ட கேட்டு விட்டீங்களோ? நான்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. புருஷன் வராமலே இருந்துட்டா காலம் முழுக்க நான் தான் சமக்கணுமே இவளை. ஏம்மா அப்படி இல்லம்மா, அவ புருஷன் கண்டிப்பா வருவான். அவ குழந்தை பத்து கொஞ்சம் பெருசானவரும் வேலைக்கு போவாம்மா. நீ அப்படிலாம் என் பிள்ளைய தப்பா பேசாத. 2 பொம்பளை பிள்ளைய பத்தி வச்சிருக்கா, 1 வயித்துல வச்சிருக்கா. 3 பிள்ளைகளுக்கு அவளுக்கு யார் ஆக்கி போட்டு அவளை பார்க்க, யார் படிக்க வைக்க, யார் கல்யாணம் முடிச்சு கொடுக்க? வயித்துல ஒரு பிள்ளை இப்ப தேவையா அவளுக்கு? என்னதான் நீங்களாம் நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் அவ மாமியார் வீட்டுல தான் இருக்கணும். என்னாலலாம் யாரையும் வச்சு பார்க்க முடியாது. அவளை சீக்கிரமா அனுப்பிவிடக்கு பாருங்க. ஏம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் வேணா என் பிள்ளைக்காக ஏதாவது வேலைக்கு போறேன். உங்களை வேலைக்கு அனுப்பினா உங்க மாவன் என்ன ஆசைக்கா? அப்படியே வேலைக்கு போனாலும் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் ரூபாய் சம்பளம் தந்துருவாங்க? ஒரு நாளைக்கு 100 ரூபா 50 ரூபாய்க்கு சம்பாதிப்பீங்க. என்ன அதை பிள்ளைக்கு பால் கூட பத்துமா? என்னம்மா செய்ய முடியும், கொஞ்சமாவது வரும்ல. கொஞ்சமாவும் வேண்டாம், நிறையவும் வேண்டாம். உங்களை 50 ரூபாய்க்கு வேலைக்கு அனுப்பிட்டு உங்க பிள்ளைகிட்ட 50,000 ஏச்சி வாங்க முடியாது. சீக்கிரமா மாமியாட்ட பேசி நீங்களும் கொண்டு உடக்கு பாருங்க. இல்லம்மா, மாமியாரியும் ஒழுங்கா சோறு போட மாட்டேங்க கிளம்பத்துக்கு. மாசமா இருக்கிறதுனால அவளால வேற 2 பிள்ளைகளையும் வச்சு பார்க்க முடியலம்மா. அதனால பூமாரியை இப்ப கொண்டு போய் விட முடியாதுமாங்க. பாவம் பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு என் பிள்ளை அங்க அல்லாடி போயிருவா. அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ஆக்கி போட்டு அல்லாடினாலும் பரவாயில்ல, நான் எவ்வளவு கடங்காரி ஆனாலும் பரவாயில்ல. என் பிள்ளைகள் கூட ஒழுங்கா சமைச்சு போட முடியல என்னால. நீ தானம்மா நான் சமைக்கேன்னு போய் நிக்கா. என்னால முடிஞ்ச நான் சமையலாவது பண்ணியம்மா, நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? ஆமா, நல்லா சமைச்சிருவிய. இருக்கதெல்லாம் 4 நாளையில ஆக்கி போட்டு வேற சும்மா தான் இருக்கணும். உங்க கூட பேசினாலே எனக்கு தலைவலி தான் வருது. நான் போய் படுக்க போறேன். ஏம்மா மணி 4 மணி மேல ஆகுதம்மா, சமையல் பண்ணாமா? ஆமா, ராத்திரிக்கு தான் சமைக்கணும், மெதுவா சமைச்சுக்கலாம். என்னால ஒன்னும் முடியல. சாவியா தாயம்மா, நானாவது ஏதாவது செய்ய. ஒன்னும் தேவையில்ல, நல்லா பெருக்கி அள்ளுங்க போங்க. பிங்கி வா, உள்ள போவோம். இப்படி பண்றால திருந்தவே மாட்டாள் அந்த சரோஜா. எத்தனை நாளைக்கு தான் நானே என் பிள்ளையும் பட்டி கிடக்க முடியும்? இந்த லட்சுமி அக்கா ஒரு சாப்பாடு தந்ததுனால அந்த சின்ன பிள்ளை சாப்பிட்டுட்டு தூங்குது. பூ மாதிரியே 4 வாய் சோத்த தின்றுருக்கா. இந்த வயசான காலத்துல நான் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட முடியும்? மனசாட்சியே இல்லாம பேசியால. சின்னது இது ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கின கவராச்சு இது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? அப்போ ஹோட்டல்ல இருந்து சோறு வாங்கிட்டு வந்து தின்றுருக்காவ. தின்னுட்டு தான் இன்னும் சமையல் பண்ணலையா இந்த கிழவி கேட்டு போகுது. இதெல்லாம் சரியில்லையே. போயிரட்ட அவளுக்கு. பூமாரி, ஏ பூமாரி. அத்தை இவளுக்கு அத்தை இருக்கிறது பாரு, பழங்குட்டி மாதிரி. இவ்வளவுக்குள்ள ஊத்தாமட்டி மாதிரி இருந்துட்டு பசி எடுக்குதான் பசி. எப்ப பாரு சோத்த கொடுத்தா தின்னுக்கிட்டு தான் இருக்கு. நானும் தான் பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன். எப்படியா திங்குது? என்னத்தை தான் தின்னு இப்படி ஊதி போய் கிடக்க தெரியல. உனக்கு நான் தான் அத்தன் தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தா?
முளைச்சு ஒரு இலை விடையில அதுக்குள்ள விவரம். என்ன நீ மினி உங்களை அத்தனை கூப்பிடுறா பத்தியலா? நான் தான் சொல்லி கொடுத்தேன் நீ. ஆமா ஆமா எல்லாரும் விவரமா தேக்கிய. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்ன